ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் vlog with கீர்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகான சூப்பரான இந்த நேச்சர் மதியத்தில் இருக்க ஸ்ரீ குரு சனி மகாத்மாவோட தேவாலயம் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த கோயில் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடியூர்லேருந்து 3 கிலோமீட்டர் திருமலாபுரா என்ற ஒரு கிராமத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. பெங்களூர்லேருந்து 73 கிலோமீட்டர் ஃபாரவேலாக தான் இருக்குது. நீங்கள் 4 வீலர் 2 வீலர்லாம் போனீங்கன்னா ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு பெங்களூர்லேருந்து எடியூருக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது, ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது பாசிபிளாக இருக்கோ நீங்கள் அதில் போய்க்கலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கல்லில் செதுக்கி கட்டின கோயில் தான். இந்த ஸ்ரீ குரு சனி மகாத்மா தேவாலயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும், எஜுகேஷன் பற்றி, மேரேஜ் பற்றி எந்த இருந்தாலும் இங்கே வந்து வேண்டிக்கலாம். அதே மாதிரி சனி மகாத்மாவோட அப்பா சூரிய தேவா கூட இங்கே ஸ்டாச்சு இருக்குது. கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் க்ளீனாக செதுக்கி நல்லா யூனிக்காகவே கட்டியிருக்காங்க. இது ஹைவே சைடில் தான் வருது. மேக்ஸிமமாக எந்த கோயிலும் நமக்கு கேமராவே அலோட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும் எவ்வளோ நேரம் வேணுமாலும் நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோயிலுக்கு வெளியே வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நேச்சர் இருக்கும். அங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணிட்டு போகலாம். இந்த கோயிலுக்கு வந்து வீக்கெண்ட் டேஸில் போக பிளான் பண்ணாதீங்க, வீக் டேஸில் போக பிளான் பண்ணுங்கள். ஏன்னா சனிமாத்மாவுக்கு மோஸ்ட்டாக சாட்டர்டே சண்டே தான் வந்து விசிட் பண்ணுவாங்க. அதனால அன்றைக்கி கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் இந்த கோயிலுக்கு மண்டே டைமில் தான் விசிட் பண்ணியிருந்தோம். அன்றைக்குன்னு பார்த்து வேறு கோயிலேருந்து சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பூஜைக்கோஸ்கரம். அன்றைக்கி அதே மாதிரி நல்லபடியாக பூஜையும் முடிஞ்சிச்சு. ஆனால் சாமுண்டேஸ்வரி மட்டும் போக மாட்டேன்னு அடை பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக சாமிக்கு பூஜை பண்ணி தேங்காவை உடைச்சி எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் நல்லபடியாக ஆசீர்வாதம் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணி வந்துட்டோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, சிப்ளிங்ஸ் கூட, நைபர்ஸ் கூட போய் இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னோடய சேனலில் அப்லோட் ஆகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.